நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேட முகத்தோனே ஞான முதல்வனே, வேட முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேட முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம். குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேட முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் ஏழாய், உமாபதியே உலகம் ஏழாய், ஒரு சுற்றினிலே பலமோவதாய், உமாபதியே உலகம் ஏழாய், ஒரு சுற்றினிலே பலமோவதாய், கணநாதனே மாகனியை உள்டாய். கணநாதனே மாகனியை உள்டாய், கதிர்வேலவனே கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனே கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேட முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி இன்றைய இந்த அற்புதமான நிகழ்வு சதாபிஷேக பெருவிழா என்று சொல்லக்கூடியது திரு எம்பி சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கும் அதே போல சுப்பு உமையாள் ஆச்சி அம்மா அவர்களுக்கும் இன்றைய இந்த பெருவிழாவில் இனிய இல்லறம் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அடியேன் இன்றைய தினம் இங்கே வந்திருக்க வேண்டியது கலைமாமணி சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல்னால ஐயா இன்று வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அவர் எனக்கு நேற்றைய தினம் தொடர்பு கொண்டு, அம்மா நீ கொஞ்சம் போயிட்டு பண்ணிட்டு வர முடியுமான்னு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சொல்லி நான் இல்லைன்னு என்னைக்கு சொல்லியிருக்கேன், அவசியம் போய் நான் செய்யறேன். அதே போல இவ்வளவு ஒரு 80ஆம் கல்யாணம் செய்து கொள்கின்றார்கள் என்றால் கூப்பிடாமலேயே நம்ம போய் ஒரு இடத்துக்கு நமஸ்கரிக்கலாம்னா அது 80ஆம் கல்யாணம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு
புண்ணியகரமான விழா நடக்கிறது, அதுல போய் நீங்க ஒரு 4 வார்த்தை பேசணும் பாடணும்னு சொல்லும் பொழுது அது எனக்கு வாய்ப்பல்ல, பெரும் பாக்கியம் என்று சொன்னேன் அவரிடத்துல. ஏன்னா மற்ற இடத்துல நம்ம செய்யும் பொழுது அது வாய்ப்பு, ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல செய்யறதுங்கிறது பாக்கியம்னு பேரு. எதனால அப்படின்னா இதை நான் சொல்லல, கண்ணபிரானும் ருக்மிணி அம்மாவும் பேசிக்கிறது உண்டு. இறைவன் கண்ணனும் அவருடைய மனைவி ருக்மிணி. ஒரு சமயம் கண்ணபிரான் கை கூப்பி அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு யாரையோ தியானம் செய்து கொண்டிருந்தாராம். மனைவி ருக்மிணி உடனே பார்த்தாங்க, இது என்ன கண்ணன் யாரையோ தியானித்தபடி இருக்காரே, நம்ம வீட்டுக்காரர் யாரையோ தியானித்தபடி இருக்காரே, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த அம்மா போறாங்க. போயிட்டு கணவரை எழுப்பி கேட்டாங்களாம், ஏங்க ஏதோ நீங்க தியானத்துல இருக்கிற மாதிரி இருக்கே, யாரையாவது கும்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். அதற்கு கண்ணபிரான் பதில் சொல்றார், ஆமா நான் கை கூப்பி வணங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மா பார்த்தாங்க, உலகமே உங்களை கை கூப்பி வணங்குகிறது, நீங்க யார வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறா. உலகமே உங்களை தான் கண்ணா 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 என்று உங்களுடைய பெருமையை பாடி உலகமே உங்களை வணங்கும் பொழுது நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் என்று ருக்மிணி கண்ணனை பார்த்து கேட்டாளாம். கண்ணபிரான் 6 பேரை பற்றி சொல்கின்றார். அதுல நான் 6 பேரை வணங்குறேன் அப்படின்னு ருக்மிணிட்ட சொன்னாரு. யார் அந்த 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதுல முக்கியமா சொல்லக்கூடிய 2. 1, யார் ஒரு பெண் பதிவிரதையாக இருக்கக்கூடியவள், கணவன் செய்யும் பக்தியிலும் கணவன் செய்யும் நல் காரியங்களிலும் உறுதுணையாக இருக்கின்றாளோ அப்படிப்பட்ட பெண்ணை நான் தினமும் கைகூப்பி வணங்குகிறேன் என்று கண்ணன் சொல்கின்றார். இப்போ இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றார் தெரியுமா? 1000 பிறை யார் கண்டிருக்கின்றார்களோ, 1000 சந்திரன் 1000 நிலவு இதை யார் தரிசித்திருக்கின்றார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன். இப்ப 1000 பிறைகள் தரிசித்தவர்கள் யாருன்னு பார்த்தா 80 கல்யாணம் செய்து கொள்கின்றார்கள் இல்லையா, அவர்கள் 1000 பிறை கண்டவர்கள். அதனால அவர்கள் இறைவனுக்கும் மேலானவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவதுதான் இந்த சதாபிஷேகத்தினுடைய ஒரு தாத்பரியமாக இருக்கு. ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது மனசுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பு ஏற்படுகின்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல அவங்க மெட்ராஸ் பக்கம் வந்திருக்காங்க. வந்து படிப்படியா உழைப்பால முன்னேற முடியும் என்பதற்கு ஐயா இன்னைக்கு ஒரு சான்றாக இங்க அமர்ந்திருக்கின்றார். ஏன்னா அவர் வந்தப்போ ட்ரை கிளீனிங், பேட்டரி இந்த மாதிரி வேலையெல்லாம் சிறிது சிறிதாக செய்து, அதுக்கப்புறம் எவ்வளவோ போட்டிகள் நிறைந்த ஒரு துறைனா அது அந்த ஸ்க்ரூ பேட்டரிகள் எல்லாம் பண்ணக்கூடிய துறை. அப்படிப்பட்ட துறையை எடுத்துக்கொண்டு சிட் ஃபண்ட்ல இருந்து எல்லாவற்றையும் நேர்மையாக நடத்தி, அந்த லைனை நல்லா காதுல வாங்கிக்கோங்க எல்லாரும், சிட் ஃபண்ட் நேர்மையாக நடத்தி தனக்கென்று நல்ல ஒரு பெரும் பெயரை பெற்றவர் ஐயான்னு சொன்னா மிகையாகாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க உலகளாவே அவ்வளவு வணிகம் பண்றாங்க. எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகள், இத்தனை நாடுகள்ல வணிகம் ஐயா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா அந்த ட்ரை கிளீன்ல ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்க உழைப்பு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம எல்லாம் அவர்கள்ட்ட இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு வீட்டுல பெரியோர்கள் ரொம்ப அருமையா இருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, வீட்டுல அவங்க பசங்க எப்படி இருக்காங்கிறத பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை, எத்தனையோ கல்யாணங்களுக்கு நாங்க போவோம், எங்களை எங்க நிகழ்ச்சின்னு கூப்பிட்டாலும் நாங்க போவோம், பாடுவோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். சில இடங்கள்லாம் நம்ம உள்ள நுழைஞ்சா யாரு நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மேடை பாட்டில் ஒரு பக்கம் போட்டு வச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நீங்க தான் ப்ரோக்ராம் பண்ண போறீங்களா, அங்க போய் உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி வந்து, அம்மா நீங்க வந்தது சந்தோஷம்னு அந்த விருந்தோம்பல் இன்னைக்கு இருந்திருக்கு பாருங்க. நான் வந்த உடனே வரவேற்ப சொல்லுவதா, அவர்களுடைய அன்பு வரவேற்புங்கிறது வாயில இல்ல, மனதார வரவேற்பதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி மனதார நமக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து, வயதில் அவர்கள் எல்லாரையும் விட நான் ரொம்ப சின்னவ, ஆனால் கூட சிறியவள் என்று பாராது இந்த பெண் வந்திருக்கா இன்னைக்குன்னு சொல்லி அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்களே, இதை பார்த்தாலே அவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை உணர முடியும். இதுல பொதுவாகவே நான் பார்த்திருக்கேன், நகரத்தார்கள் வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னா
நகரத்தார்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட விசேஷமாக இருக்கட்டுமே அதற்கிணை அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துறதுன்னா முடியாதுங்க. ஒரு போஜராஜன் கதை உண்டு, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. போஜன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான். இந்த போஜராஜனுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம்னா கொடை நிறைய கொடுப்பது அவருடைய குணம்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சமயம் போஜராஜனிடத்துல ஒரு பெரியவர் நேரா போனாராம். நேரா போய் நின்று கை கூப்பினாராம். வாருங்கள் என்ன அப்படின்னப்போ, உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, சிவபெருமான் செத்து போயிட்டாரு, கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. சிவன் இறந்து விட்டார் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? சரி, அவர் இறந்துட்டார்னா அவரோட சொத்தெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். சிவபெருமான்ட்ட நிறைய சொத்து இருந்ததே, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, தலையில இருந்த கங்கையை கழட்டி விட்டுட்டாரு, அவன் நதியா பாய்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்புறம் கழுத்துல பாம்பு போட்டிருப்பாரு இல்லையா, அந்த பாம்பு எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டாரு, அது பாதாளத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாராம், அப்ப அவர் கையில ஒரு திருவோடு இருக்குமே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டாராம் போஜன். அந்த பெரியவரை பார்த்து, திருவோடு இருக்குமே, சிவன் கையில திருவோடு, அது எங்கே அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, போஜனே, ஓடு என் கை கொடுத்தார், கொடை உன் கை கொடுத்தார் அப்படின்னு முடிச்சாராம். திருவோட சிவபெருமான் என் கையில கொடுத்துட்டாரு, அந்த திருவோட நிரப்பக்கூடிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டாருப்பா சிவபெருமான் என்று போஜராஜனை பார்த்து அந்த பெரியவர் அன்று சொன்னார். ஆனால் இன்று அந்த பெரியவர் மட்டும் இருந்திருந்தால் அந்த பெரியவர் நகரத்தார்களை பார்த்துத்தான் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார். ஏன்னா கொடை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கும் எத்தனை கோவில்ல கட்டளை, இவ்வளவு பணம் கொடுக்கிறேன்னு நகரத்தார்கள் எழுதி வைத்ததாக கிடையாது. இந்த வேளைக்கு இந்த பூஜை ஆகுதா, இந்த பூஜைக்கு இவ்வளவா, என்னென்ன வேணும், அது எல்லாவற்றையும் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு அப்புறம் எங்க பரம்பரையும் செய்யும் அப்படின்னு கட்டளைகளை ஏற்படுத்திய பெருமை நகரத்தார்களுக்கு உண்டுன்னு சொன்னா மிகையே ஆகாது. எத்தனை கோவில்கள் எனக்கு தெரிஞ்சு பெரிய கோவில்ல இன்னைக்கும் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஆன்மீகமாகட்டும், கலைத்துறையாகட்டும், அன்னதானங்களாகட்டும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி, காசியில இன்னைக்கும் போனா நகரத்தார்கள் சங்கம், அவர்களுடைய இடத்திற்கு தனி பெயர் உண்டு. அங்க போறவங்க உணவுல இருந்து எல்லாவற்றையும் அவ்வளவு உயர்வாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசி முதல் கன்னியாகுமரி வரை பல மடங்கள் நிகழ்த்தி அந்த மடங்களின் மூலமாக பல நல்ல காரியங்களையும் செய்து அன்னதானம் மட்டுமல்லாது பலருக்கும் என்னென்ன வேண்டுமோ, சிவபெருமானை வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேண்டுவோருக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் பார்த்து பார்த்து இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்துல இனிய இல்லறம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்றைய தினம் இந்த இல்லறம் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக இல்லறம்னு சொல்லியாச்சுனாலே கணவன் மனைவிங்கிற அந்த உறவை பற்றி தான் சொல்றோம். அந்த உறவு எப்படி இருக்கு, பாட்டே எப்படி வருது, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு லயம் போலவே, நிலையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே அப்படின்னு பாடல் வரிகளே அவ்வளவு அழகு. இந்த பாட்டுல என்ன அழகு இல்லையா, மனைவியானவள் எவ்வளவு ஒரு வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாட்டு எளிமையா நமக்கு சொல்கின்றது. பல புராணங்களும் நமக்கு அவற்றை சொல்கின்றது. இப்போ நினைச்சு பாருங்க, இங்க 4 படி இருக்கா,
வலது பக்கம் பாருங்க, இடது பக்கம் பாருங்க. இந்த மேடை ஏறறதுக்கு படி. இப்போ இந்த மேடையிலேருந்து இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல் படியிலேருந்து கடைசி படியில் குதிச்சேன்னா எனக்கு கையை காலு என்ன ஆகும்? என்னால் அப்படி குதிக்க முடியுமா? நம்மளால குதிக்க முடியுமா சொல்லுங்க? அந்த மாதிரி குதிப்பதுதான் துறவறம் என்பது. எல்லாராலையும் எளிமையாக அதை செய்துவிட முடியாது. அதனால தான் முன்னோர்கள் படிப்படியாக நம்மை ஞான வழியில் முன்னேற்றுவதற்கு இப்படி ஒரு மார்க்கத்தை வைத்தார்கள். சம்சாரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு ஒவ்வொரு படி 4 படியை கடந்தோமே ஆனால் அந்த ஞான நிலையை நம்மளால அடைய முடியும். இப்போ மனைவியினுடைய ஒரு முக்கியத்துவம் எப்படி இருக்கு? முதல்லயே சொன்னேன், கண்ணனே வழிபடுவது யாரு அப்படின்னு பார்த்தா, எந்த மனைவியானவள் தன் கணவனோடு துணை நின்று தர்ம காரியங்களையும் பக்தி காரியங்களையும் செய்கின்றாளோ அப்படிப்பட்ட பதிவிரதைகளை, மனைவிமார்களை நான் தினமும் வணங்குவேன் என்று கண்ணன் கைகூப்பி சொல்கின்றார். அப்படி ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு. இந்த கதையானது நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புராணம் எடுத்துட்டாலும் எங்கேயோ ஒரு மனைவி உதவி பண்ணித்தான் அந்த கணவர் முன்னேறி இருப்பாங்க. நாயன்மார் சரித்திரம் எடுத்து பாருங்க, ஆழ்வார்களுடைய சரித்திரம் எடுத்து பாருங்க, அது இல்லாம மகாபாரதம், ராமாயணம் என்று எங்க வேணாலும் தேடி பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மகானோட கதையை அடுத்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மகான் பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெகநாதபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. பூரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்கக்கூடிய இறைவனை பாடக்கூடிய ஒரு கவி. அவருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஜெயதேவர் அப்படின்னு பேரு. இந்த ஜெயதேவருக்கு ஒரு மனைவி, அந்த அம்மா பேரு பத்மாவதி அப்படின்னு பேரு. தினம் தினம் அவர்கள் கண்ணனை பாடக்கூடியவர்கள். கண்ணன் எப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னா, எல்லா நன்மைகளையும் நமக்கு தரக்கூடிய தெய்வம் கண்ண பரமாத்மா இல்லையா? அதனால தான் கண்ணனுடைய உயர்வை சொல்லும் பொழுதே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, தாலாட்ட என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி, தாலாட்ட என்ன தவம் செய்தனை, யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, சனகாதியர் தவயோகம் செய்து, சனகாதியர் தவயோகம் செய்து வருடி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற, சனகாதியர் தவயோகம் செய்து வருடி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை, யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, பிரம்மனும் இந்திரனும் பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில்
கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தார் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா 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 கண்ணனுடைய பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது. ஜெயதேவர் அப்படிங்கிற ஒரு கவி என்ன செய்யறாருன்னு பார்த்தா, கண்ணனுடைய லீலைகள், ராதைக்கும் கண்ணனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஊடல் கூடல்களை ரொம்ப அழகா பாடலாக எழுதி கொண்டே வராராம். அப்படி பாடலாக எழுதி கொண்டு வரும்போது 19வது பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த 19வது பாட்டுக்கு வரும்போது அவருக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுது. என்ன கற்பனை தெரியுமா? ஆஹா ராதே, உன்னை எவ்வளவோ சொல்லி சமாளிச்சு பார்த்துட்டேன், எவ்வளவோ சொல்லி சமாதானம் செய்து கொண்டே இருக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? உன் கண்ணு எவ்வளவு அழகு, உன் மூக்கு எவ்வளவு அழகு, உன்னுடைய இதழ்கள் எவ்வளவு அழகு, உன்னுடைய பற்கள் எவ்வளவு அழகு. நீ அழகா சிரித்த அப்படின்னு சொன்னா மின்னல் வெக்கப்பட்டு உள்ள போயிடும். ஏன்னா உன் பல் அதை விட பிரகாசமா இருக்கு. உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு, தாமரை பூவுக்கெல்லாம் வெக்கம் வந்துடும். அந்த மாதிரி உன்னுடைய கண்கள் அவ்வளவு அழகா இருக்கு. உன் கைகள் அவ்வளவு அழகு, உன் கால் அவ்வளவு அழகு, உன் குணம் எப்பேற்பட்டது, எல்லாம் நம்ம வீட்டுல எப்படியெல்லாம் சொல்லுவாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு படி மேல கண்ணன் ராதை இடத்துல எல்லாத்தையும் சொல்றாராம். அந்த மாதிரி எழுதி கொண்டே வரும்போது 19வது பாட்டுல சமாதானம் செய்யறாரு. என்ன கற்பனை? ராதை, இவ்வளவெல்லாம் சொல்றேன், உனக்கு கோபம் குறையாதா? நான் எவ்வளவு சொல்றேன், வந்து உன் முகத்தை ஒரு தரம் தான் வெளியில வந்து காட்ட மாட்டியா, பார்க்க மாட்டியா? வேணா ஒண்ணு செய்யுமா, நான் பேசாம உன் காலில் அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன், காலில் விழுந்து கும்பிட்டுடுறேன்ற அந்த அம்மா. ஒரே தெரியா உன் காலில் விழுந்துடுறேன். நீ என்ன பண்ணு, உன்னோட பாதம் இருக்குல்ல, தாமரை பூ போல மெத்து மெத்துன்னு அழகா இருக்கின்றதே, அந்த பாதத்தை என்னுடைய தலை மீது வை, அப்பயாவது உனக்கு கோபம் குறையுதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கற்பனை வந்ததாக அந்த கவி எழுதுகின்றார். இதை எழுதின உடனே அந்த கவிக்கு தன்மேலேயே ஒரு கோபம் வந்தது. சே, இறைவனுடைய பாதம் தானே பக்தர்கள் தலையில படணும், இது என்ன ஒரு பெண் பக்தையினுடைய கால் போய் இறைவன் தலையில படணும்னு எழுதிட்டேனே, என்ன மாதிரி ஏதாவது ஒரு பித்தன் உண்டா என்று அந்த ஓலைச்சுவடியை சுக்கு நூறாக கிழித்து போட்டாராம். சுக்கு நூறாக கிழித்து போட்டார். ஜெயதேவருக்கு கண்ணன் தெய்வம்னா, ஜெயதேவர் மனைவிக்கு கணவர் தான் தெய்வம், கணவனே கடவுள். கணவனுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவ. சுக்கு நூறா ஓலையை கிழிச்சு போட்டுட்டு மனைவியை கூப்பிட்டாராம். பத்மாவதி இங்க வா. என்னங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னாரு. சரி போயிட்டு வாங்க. எண்ணெயெல்லாம் வச்சுக்கிட்டாரு. எண்ணெயெல்லாம் வைத்து கொண்டு அங்கேருந்து குளிக்க சென்றாராம் அந்த கவி. குளிக்க போனவர் பாதியில திரும்ப வராரு. அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஊறி போயிருக்கு. ஊறின எண்ணெயோட திருப்பி வந்தாராம். கதவை தட்டினாரு. அந்த அம்மா திறந்தா, என்னங்க பாதி குளிச்சும் குளிக்காம வந்திருக்கீங்க, எண்ணெயெல்லாம் ஊறி இருக்கு, என்ன ஆச்சுன்னா, இல்ல பத்மாவதி, எனக்கு ஒரு கற்பனை வந்தது, நான் அதை எழுதியே தீரணும், அதனால நீ போய் ஓலைச்சுவடியை உள்ளேந்து கொண்டு வான்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, ஓலைச்சுவடியை எடுத்துன்னு வந்து கொடுத்தா. இவர் அந்த எண்ணெய் ஊறின கையோடு எழுதினாராம். எழுதிட்டு கொண்டு உள்ள வச்சுட்டு பாக்கிய குளிச்சு சாப்பிட்டு எழுதிக்கிறேன்ட்டாரு. எழுதி கொடுத்துட்டு திரும்ப குளிக்க போனாரு. குளிச்சுட்டு வந்தாரு. வீட்டுல அம்மா நல்லா சமைச்சு வச்சிருந்தாங்க. அமக்களமா சாப்பிட்டாரு. விருந்தெல்லாம் நல்லா முடிஞ்சது. சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கெல்லாம் என்ன ஆகும், நல்லா தூக்கம் வரும். ஆனா மகான்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கெல்லாம் கற்பனை நல்லா வருமா. உடனே மனைவியை பார்த்து சொன்னாரு, பத்மாவதி உள்ளேந்து ஓலைச்சுவடியை கொண்டு வாமா அப்படின்னாரா. அந்த அம்மா ஓலைச்சுவடியை எடுத்துன்னு வந்து கொடுத்தா என்ன ஆச்சரியம், எந்த வரிய சுக்கு நூறா கிழிச்சு போட்டிருந்தாரோ அந்த வரி ஓலைச்சுவடியில எழுதியிருக்கு. எந்த வரி கூடாது அப்படின்னு கிழிச்சு போட்டாரு சுக்கு நூறா. அது உரு கூட தெரியக்கூடாதுன்னு அவ்வளவு நொறுக்கி சுருக்கி போட்டது அந்த ஓலைச்சுவடிய. ஆனா அதே வரி எழுதப்பட்டிருக்கு.
இவருக்கு புரியல. மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார், ஏமா பத்மாவதி, இந்த வரியை யாருமா எழுதினா ஓலைச்சுவடியிலன்னு. அந்தம்மா சொல்றா, யாரு எழுதினானா உங்க ஓலைச்சுவடியில நீங்க தானே இங்க எழுதிருக்க போறீங்க அப்படின்னா. இல்ல நீ ஏதாவது எழுதினியான்னா, நான் எங்கெங்க எழுத போறேன், நீங்க எழுதுறத படிக்க வேணா செய்வேனே வழிய என்னால உங்க ஓலைச்சுவடியில உங்க அளவுக்கெல்லாம் எழுத முடியாதுங்க, நான் எழுதல. அவர் சொல்றார், இல்லம்மா இந்த வரியத்தான் நான் கிழிச்சு போட்டுட்டு போனேன், ஆனா இந்த வரியானது எழுதப்பட்டிருக்கின்றது, இது நான் எழுதலன்னா யார் எழுதியிருக்காங்கன்னா, இங்க கொண்டாங்க அப்படின்னா. கொண்டாங்க நான் பாக்குறேன், என்ன வரி எழுதப்பட்டிருக்கு காட்டுங்க அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியை பார்த்துட்டு, என்னங்க நீங்க தானே எழுதினீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, பாருங்க எண்ணெய் ஊறினதோட திரும்ப வந்தீங்க, வந்து எனக்கு கற்பனை வந்ததுன்னு சொல்லி எழுதின வரிங்க இது, கீழே எண்ணெய் பிசுக்கு இருக்கு பாருங்க, உங்க கை எண்ணெய் கரைப்பட்டிருக்கு பாத்தீங்களா ஓலைச்சுவடியில, நீங்க தானே இங்க எழுதினீங்க, என்னங்க இப்படி கேக்குறீங்கன்னா. அவர் சொல்றாரு, என்னம்மா சொல்ற பத்மாவதி, நான் குளிக்க போனவன் குளிச்சு முடிச்சுட்டு தாமா வந்தேன், நீ சொல்ற மாதிரி நடுவுலலாம் நான் வரவே இல்லையேம்மா, நான் நடுவுல வரல, நான் எதுவும் எழுதலையேன்னா. அப்ப யாருதான் எழுதியிருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசும் பொழுது தெரிந்து கொண்டார்கள். வந்து எழுதினது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் அந்த இறைவன் கண்ணனே ஜெயதேவ கவியாக மாறு வேடம் செய்து கொண்டு அவரே வந்து அந்த வரியை எழுதியிருக்கார். இத கண்டுபிடிச்சிட்டாங்க. கணவனான கவிஞருக்கு மனைவியை பார்த்த உடனே தோன்றியது, ஏமா உருகி 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 19 பாட்டு நான் எழுதியிருக்கேன், உருகி உருகி 19 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன், ஏன் முன்னாடி அந்த கண்ணன் வரல, ஏன் முன்னாடி அந்த இறைவன் வரல, ஆனா ஓ முன்னாடி வந்து நின்னுருக்கான், உன்னோட பேசியிருக்கான், உன்னிடத்துல ஓலைச்சுவடைய வாங்கியிருக்கான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. யார் ஒருவர் கண்ணனை நேரில் கண்டார்களோ அவர்களும் கண்ணனுக்கே சமம், அதனால அந்த கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினா உனக்கு பண்ணினது போல என்று பத்மாவதியை நிக்க வச்சு அந்த அம்மா கால்ல முழுக்க விழுந்து கும்பிட்டாராம் ஜெயதேவ கவி. மேலேந்து ஒரு குரல் கேட்டதாம், அசரீர் குரல் கேட்டது, எப்படி, என்ன ஜெயதேவரே, உங்க வீட்டு அம்மா கால்ல நீங்க விழலாம், எங்க வீட்டு அம்மா கால்ல நான் விழக்கூடாதா, உங்க வீட்டு அம்மா கால்ல நீங்க விழலாம், எங்க வீட்டு அம்மா கால்ல நான் விழக்கூடாதா, இது என்ன ஜெயதேவரே அப்படின்னு கேட்க, அதனால தான் மற்ற பாட்டெல்லாம் விட்டுட்டு அந்த பாட்டுல மட்டும் தன்னுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வைக்கின்றார் ஜெயதேவர். எதற்காக இந்த கதையை சொன்ன அப்படின்னா, கணவன் கடவுளை நம்பினால் கடவுளே கணவன் என்று நம்பியவருக்குத்தான் இறைவன் முதல்ல வந்து காட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட பதிவிரதைகளை கண்ணனே கை கூப்பி வணங்குகின்றார். இன்று இங்கு அதே கண்ணன் வந்து நம்ம ஆட்சியை வணங்கியிருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஐயா அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியத்திற்கும் ஆட்சி உறுதுணையாக இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க உறுதுணையா இருந்திருக்கலன்னு சொன்னா இத்தனை நல்ல காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா நகரத்தார் சங்கம்ல இருக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அது முழுக்க முழுக்க நல்லது செய்வதற்காகவே இருக்கும் சங்கம். அப்படிப்பட்ட சங்கத்துல பொறுப்புல இருந்திருக்காங்கன்னு சொன்னா அப்போ மனைவியினுடைய ஒரு உறுதுணை இல்லாது அது நடந்திருக்காது. அதனால் கண்ணனே வழிபடுவார் யாரு என்று பார்த்தால் நல்ல மனைவியை கண்ணனே வழிபடுவார். அப்படி கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளவு முக்கியம். அடுத்தாப்புல பிள்ளை பேரு என்று சொல்லும் பொழுது இந்த அம்மாங்கிற உறவு இருக்கே, இது ரொம்ப அழகான உறவு. அதனால தான் பாட்டே எப்படி வந்தது, அம்மா வென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா வென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீ தானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகிற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீ தருவாயே. அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதரு தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உடைத்தாலும் உனக்கெங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம். அந்த தாய்மை என்று நினைக்கும் பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அவள் படக்கூடிய பாடு, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மான வார்த்தைகள் வருகின்றது. அந்த அளவுக்கு 2 மாதம் கருவில் சுமந்து அதன் பிறகு நமக்கு மெய் தந்து நம்மை உயிர்மெய்யாக காத்து கொண்டிருக்கக்கூடியவள் ஒரு தாய் என்று சொல்பவள். அதனால தான் இறைவனுக்கே என்ன ஆசை வந்தது, ஒரு வாட்டி நம்ம அம்மாவா போகணும்னு ஒரு ஆசை வந்ததா. அப்படிப்பட்ட இறைவன் யாருக்கு அழகாக சென்று ஆசீர்வதிக்கின்றார்னு பார்த்தா செட்டி பெண் கதைன்னு தான் பேரே. கதையே செட்டி பெண்ணுன்னு தான் ஆரம்பிக்குது. யார் அந்த செட்டி பெண்ணுன்னு பார்த்தா வித்யாவளி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. வித்யாவளின்னு சொல்லக்கூடிய அம்மா ஒரு தனவந்தர கல்யாணம் செய்து கொள்கின்றாள். செட்டின்னு எப்போ சொன்னேனோ நகரத்தார்கள்ங்கிறத நம்ம அப்பவே தெரிஞ்சுப்போம். வணிகம் செய்யக்கூடியவர்கள், காலம் காலமாக கடல் தாண்டி வணிகம் செய்வதில் அவர்கள் பெயர் பெற்றவர்கள். அப்போ அந்த கணவன் கடல் தாண்ட வேண்டிய ஒரு நேரம், மனைவி சரியா அந்த சமயத்துல கருவுற்றாளாம். அவ கர்ப்பமான உடனே கணவர்கிட்ட சொல்றா, இந்த நேரத்துல நீங்க வணிகம் செய்வதற்காக போகணுமாங்க, கடல் தாண்டி போகணுமா, நீங்க வரத்துக்கு ரொம்ப நேரமாகிவிடுமே, அதுக்குள்ள பிள்ளை பேர் வந்தா என்ன செய்வது, நான் எப்படி சமாளிப்பேன், நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. கணவன் சொல்கின்றான், அதற்கு இன்னும் காலம் இருக்கேம்மா, 10 மாச காலம் இருக்கு, நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு காலம் மாதிரி கிடையாது, இன்னைக்கு 10 மணி நேரம் இருந்தா போதும், நம்ம வெளிநாடு போயிட்டு வந்துடுறோம். ஆனா அன்றைய காலம் அப்படி கிடையாது. கடல் தாண்டி போகணும்னா அதுக்கு ரொம்ப
அவகாசம் எடுக்கும். அவர்கள் சென்று வேலையெல்லாம் நல்லபடியாக முடித்துவிட்டு, இன்னைக்கு மாதிரி போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒத்தொத்தர் நேர்ல சென்று ஒத்தொத்தரையா பார்த்து ஒவ்வொன்றாக என்ன வேணும்னு வணிகம் செய்து திரும்புவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனா 10 மாத காலம் இருக்கே, அதுக்குள்ள நான் திரும்பிடுவேன்னு சொல்லி கணவர் கிளம்பிட்டாங்களாம். அது காலமாச்சு, 1 மாசமாச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. கணவன் இன்னும் திரும்பல. அந்த அம்மாக்கு நிற மாசத்துல இருக்காங்க, எந்த நேரத்திலையும் பிரசவம் ஆகலாம். அந்த மாதிரி பூரணமான அந்த பிரசவ நிலையில அவங்க இருக்காங்க. வயிறு பார்த்தாலே தெரியுது, இன்னும் இறங்கிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு பிரசவம் ஆகிவிடும் அப்படின்னு அவங்கள பார்த்த உடனேவே தெரியுது. இந்த வித்யாவளி ஒவ்வொரு நாளும் கணவன் வருவாரான்னு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாள். கணவன் வரல. அப்ப என்ன செய்வாளா, அவ சிறந்த சிவபக்தை, பரமேஸ்வரனை ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வழிபடுவாளாம். சிவபெருமானை வழிபட்டு அந்த இறைவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று நினைப்பாளாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்போம், பனித்த சடையும் பவளம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மாநிலத்தே. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, 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 போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. निर्गुण परब्रह्म स्वरूप, निर्गुण परब्रह्म स्वरूप, गम गम भूत प्रपंच रहित, गम गम भूत प्रपंच रहित, निर्गुण परब्रह्म स्वरूप, गम गम भूत प्रपंच रहित, निजपुर निगित नितांत अनंत, निजपुर निहित नितांत अनंत, आनंद अतिशय अक्षय लिंग, निजपुर निहित नितांत अनंत, आनंद अतिशय अक्षय लिंग, आनंद अतिशय अक्षय लिंग, बो शंभो शिव शंभो स्वयंभो, बो शंभो शिव शंभो स्वयंभो.
திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகவும் பரவேஷ்டித வேஷா மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷா மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷா மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷா நித்திய நிரஞ்சன நிருத்ய நடேஷா மதங்க முனிவர வந்தித ஈசா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ நித்திய நிரஞ்சன நிருத்ய நடேஷா மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ நித்திய நிரஞ்சன நிருத்ய நடேஷா ஈஷா சபேஷா சர்வேஷா திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் 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 தரி கிட கிட தோம் மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ நித்திய நிரஞ்சன நிருத்ய நடேஷா ஈஷா சபேஷா சர்வே திமித திமித திமி திமி கிட கிட தோம் தோம் தரி கிட கிட தோம் திமித திமித திமி திமி கிட கிட தோம் தோம் தரி கிட கிட தோம் மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம்பர வேஷ்டித வேஷ நித்திய நிரஞ்சன நிருத்ய நடேஷா ஈஷா சபேஷா சர்வேஷா ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ ஓம் शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकर वामव भवसागर तारक वो शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓ நமச்சிவாய 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 சிவபெருமானே அன்னையாக மாறி வருகின்றார். இது எங்க நடந்ததுன்னா திருச்சிராப்பள்ளிங்கிற திருத்தலத்துல நடக்குது. அதனால தான் இறைவனுக்கு அங்க என்ன பெயர்? தாயுமானவர்னு திருநாமம். தாயுமான சாமி அப்படின்னு அவர் அதனால தான் சொல்றோம். அபிராமப்பட்டர் பாடும் பொழுது உமையும் உமையொரு பாகனும் ஏக வடிவில் வந்துங்கிறார். உமையும் உமையொரு பாகனும், அதாவது தாயுமானவராக நீதானேப்பா வந்த, உனக்குள்ள உமையும் இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே உருவல வந்து எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்றீர்களே என்று அபிராமப்பட்டர் பாடுகின்றார். எதனால் தாய்மையை பற்றி இப்படி சொல்றோம்னா, அந்த இறைவனே தான் ஒரு தாயாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட கோலம். அப்போ
மனைவி தாய்மைங்கிறதெல்லாம் எவ்வளவு உயர்ந்தது. என்னங்க மனைவி தாய்மை உயர்ந்ததுன்னா அப்ப கணவன்மார்கள், அப்ப அப்பாக்களுக்கு இல்லையானா? அம்மாவுடைய வலி வெளியில தெரியும், அப்பாவோட வலி சொன்னாதான் தெரியும். ஏன்னா அவர் சொல்லவே மாட்டாரு எனக்கு இப்படி வலிக்குது, இவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்குன்னு. அப்பா ஒரு நாளும் பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்க. அம்மாவாவது என்னைக்காவது அழுது கோடு காமிச்சிட்டு போவாங்க. என்னடா நான் பிறந்து என் பிறப்ப பார்க்கணுமே அப்படின்னு 2 வார்த்தை அம்மா சொல்லிட்டு போவாங்க. ஆனா எதையுமே காமிச்சுக்காம வாழ்க்கையில பெரும் சுமைகளை எல்லாம் தன் பிள்ளைகளுக்காக நிதமும் சிரமம் என்று பாராது சுமந்து கொண்டு அவங்களுக்குன்னு இப்ப தாய்மையை இவ்வளவு புகழ்ந்து சொல்ற மாதிரி தந்தை அப்படிங்கிறவரை நம்ம சொல்றோமான்னா இன்னும் வரல. ஏன்னா தந்தையினுடைய புகழ் என்னங்கிறத நம்ம வெளியில ரொம்ப சொல்றது கிடையாது. அந்த தந்தை என்பவர் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில அம்மா எப்படியோ அப்படித்தான் அப்பாவும். இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்கிறோம். என்ன? ஆண் அதாவது அப்பாவா இருந்தா ஆங்கில வார்த்தைகளை வச்சு கூப்பிடும்போது டாடி மம்மி அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். உண்மையில தமிழ் மொழியை போல ஒரு அழகான மொழியை பார்க்க முடியாது. தமிழ்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இந்த அம்மா அப்பா ரெண்டுத்துலையும் எடுத்துக்கோங்க. ஆ என்பது உயிர் எழுத்து, ஆ என்பது உயிர் எழுத்து. இப்பு இம்மு ரெண்டும் மெய் எழுத்து. மா பா இது ரெண்டும் உயிர்மெய் எழுத்து இல்லையா? உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றும் இருக்கிறது தான் அம்மா அப்பா. நமக்கு உயிர் தந்து மெய் என்று சொல்லக்கூடிய உடலையும் தந்து உயிர்மெய்யாக நம்மை காப்பவர்கள் என்பதற்காகத்தான் அம்மா அப்பான்னு தமிழ் மொழியில அவர்களை நாம் அழைக்கின்றோம். அதனால அந்த அம்மா அப்பா அப்படிங்கிற உறவுக்கு ஈடு இணையே கிடையாது. அவர்கள் குழந்தைகளை வளர்க்கிற விதம் எவ்வளவு அழகு. பாரதியார் பாடுவது போலதான். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்பா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்பா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணுமா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவதடி, உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம் தான் கள்வெறி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம் தான் கள்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உள்மத்தமாகுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ. ஒரு குழந்தையை பாராட்டி சீராட்டி தாயும் தந்தையும் வளர்க்கின்றார்கள். அப்படியெல்லாம் வளர்க்கும் தாய் தந்தைக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
அவர்களை வாழ்நாள் முழுக்க அதன் பிறகு நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் என்று அத்தனையும் நிகழ்த்தி அவர்களுடைய பேரருளை பெறுவதுதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லதை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்படி சதாபிஷேகம் யார் ஒருவர் செய்து கொண்டுகின்றிருக்கிறார்களோ அவர்களை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தம்பதிகளுக்கு இணையாக சொல்லுவார்கள். சாட்சாத் மதுரையில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெய்வங்கள் எப்படியோ அவர்களுக்கு இணையாக சதாபிஷேகம் செய்து கொள்பவர்களை சொல்லுவாங்க. எதனாலன்னா மீனாட்சி கல்யாணத்தை முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் தான் நடத்துறாங்க. அது மாதிரி இந்த 80, 60 எல்லாம் பசங்க அப்பா அம்மாக்கு நடத்தி வைக்கிற கல்யாணம் இல்லையா? அப்பா அம்மா பசங்களுக்கு ஒரு கல்யாணம் நடத்துவாங்க. அதன் பிறகு பசங்க அப்பா அம்மாவுக்கு நடத்தி வைக்கிற கல்யாணம் தான் இந்த 80 கல்யாணம். அப்படிப்பட்ட இந்த ஒரு பெருவிழாவில் இன்றைய தினம் அந்த இல்லறத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பளித்தமைக்கு ஐயா சின்னத்தம்பி ஐயா மற்றும் அம்மா ஆச்சி அம்மா அவங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும், அவங்க மகன்கள், அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, முதலே சொன்ன மாதிரி தான் சொல்வேந்தர் கலைமாமணி சுகீசிவம் ஐயா இருந்திருக்க வேண்டிய மேடை இன்றைய தினம். இருந்தாலும் ஐயாவால வர முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால ஐயா வீட்டில் ஒரு பொண்ணு தான் நான், அந்த மாதிரி தான் ஐயாவுக்கு அந்த அளவுக்கு என்னிடத்துல ஒரு உரிமை உண்டு, ஒரு பிரியம் உண்டு. என்னை வழி பல இடங்கள்ல நான் இப்படி செய்யணும்னு எனக்கு ஆலோசனைகள் சொல்லி வழி நடத்தக்கூடியவர் சுகீசிவம் ஐயா அவர்கள். அம்மாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கு அது ஒரு பெரிய மன சந்தோஷம். ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இங்க வந்து இவ்வளவு நேரம் கேட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த உங்களுக்கு நன்றியை சொல்லி, என்னோட இன்று பக்கவாத்தியத்தில் இருக்கிற 2 கலைஞர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். வயலின்ல டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள். டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் ICU டாக்டர் அவர் தான். அவருக்கு இன்னைக்கு 12:30 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. அந்த சர்ஜரி கூட பரவாயில்ல, இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் திரு புர்ரா ஸ்ரீராம் அவர்கள், அவரும் ITல ரொம்ப பெரிய வேலையில இருக்காங்க, நிறைய கச்சேரிகளை வாசிக்க கூடியவர். அவரும் இன்றைய தினம் நம்மோடு சேர்ந்து கொண்டார். இந்த கடைசி நேரமாக இருந்தாலும் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆரிருத்தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்க வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி